ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருசுவை Attil. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைக்காய் கறி வறுவல். 10 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்காக ஃபஸ்ட்டு வாழைக்காயை மேலே தோலெல்லாம் சீவிட்டு நீட்டை வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காயை அரிஞ்சோடனே தண்ணியில் போட்டுடணும், இல்லைன்னா கருத்து போயிடும். இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து ஒரு மிக்சி பவுல் எடுத்துக்கலாம். இதில் சின்ன சைஸாக 2 பட்டையை சேர்த்துக்கலாம். லவங்கம் 2, தோல் நீக்கிட்டு பூண்டு 4 சேர்த்துருக்கிறேன். சின்ன பூண்டாக இருந்தால் ஒரு 8 பூண்டு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து, சோம்பு 1 டேபிள் ஸ்பூன். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது எவ்வளோ அரைச்சாலும் கொஞ்சம் மரமரன்னு தான் இருக்கும். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெயில் வாழைக்காயை சுத்தமாக தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வதக்கி எடுத்துக்க போகிறோம். இது கொஞ்சம் சிம்மில் வச்சு வதக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காய் எல்லா பக்கமும் ஈவனாக வதங்கி வரணும். இது ஒரு 3 நிமிஷத்துலேயே வாழைக்காய் நல்லா வதங்கி வந்துடும். இது நல்லா வறுத்தெடுக்கிறதுக்காக தான் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்குறோம். இது எல்லாம் வறுத்த பிறகு ஆயிலை கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு தான் மீதியை நம்ம செய்ய போகிறோம். இப்போ வாழைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இது வாழைக்காயில் மட்டும் இல்லாமல் சேனக்கிழங்கு, கருணக்கிழங்கு இது மாதிரி எல்லாத்துலேயுமே இதே மெத்தட்லேயே செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெந்த பிறகு மேலே கொஞ்சம் மொறுமொறுனும் உள்ளே நல்லா மீன் மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே லைட்டாக உப்பு போட்டு கொடுத்தா அவங்க சாப்பிட்ருவாங்க. இதே போல் மீதம் இருக்கிற எல்லா வாழைக்காயும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் ஆயில் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதில் கருவேப்பிலை 1 கொத்து, வரமிளகாயை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கலாம். இதில் நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற பட்டை, லவங்கம், பூண்டு, கருவேப்பிலை, சோம்பு இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிக்கணும். ஏன்னா நம்ம வாழைக்காய் ஏற்கனவே வதக்கி எடுத்து வச்சுருக்குறோம். அதனால் பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இதில் கறி மசால் 1.5 டேபிள் ஸ்பூன், கொத்தமல்லி 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது 2 வாழைக்காய்க்கு இந்த அளவு கரெக்டாக இருக்கும். மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மிளகாத்தூள் வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஆயில் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம வாழைக்காயை சேர்த்தன உடனே அதில் இருக்கிற ஆயிலோட பிறண்டு வர்றப்ப கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கிற வாழைக்காயும் இதோடு சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்தன உடனேயே உப்பையும் சேர்த்துக்கலாம். நம்ம இது வரைக்கும் உப்பு சேர்த்தவே இல்லை, அதனால் வாழைக்காய்க்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். நான் இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இதில் மிளகாத்தூள், உப்பு எல்லாமே ஈவனாக நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். அதில் இருக்கிற எண்ணெயோட அது நல்லா ஒட்டி வரும். நம்ம வாழைக்காயை ஃபஸ்ட்டு வதக்கி எடுக்கிறப்ப ரொம்ப மொறுமொறுன்னு எடுத்துட்டோம்னா இதில் இருக்கிற மசாலா ஒட்டாத போயிடும். வாழைக்காய் எடுக்கிறப்ப கொஞ்சம் முன்னாடியே எடுத்துடணும். அப்போ தான் இப்படி மசாலா நல்லா அதோட ஒட்டி வரும். இப்போ பாருங்கள், நல்லா மசாலா ஒட்டி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 லெமனை லாஸ்ட்டாக புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமனை லாஸ்ட்டாக சேர்த்துறப்ப தான் அந்த டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக 1/4 லெமனை லாஸ்ட்டாக சேர்த்திட்டு ஒரு 2 குலுக்கு குலுக்கிட்டோம்னா நம்மளுக்கு சூப்பரான வாழைக்காய் கறி வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது மோர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இதோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களே இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.